சோல்ஜர்ஸ். பொதுவாக நீங்கள் ஒரு கேமை காசு கொடுத்து வாங்காம இல்லை ஏதாவது ஒரு படத்தை வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் காசு கொடுத்து பார்க்காம திருட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தீங்க, கேம் ஆடிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் டோரண்ட். சாரி, எனக்கு தெரியாது. இந்த டோரண்ட் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு வந்து பைரசிகளாக யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது வந்து உருவாக்கப்பட்டது அந்த ஒரு காரணம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த டோரண்ட்டை யார் கண்டுபிடிச்சது, இதோட டெக்னாலஜி எப்படி உள்ள டெக்னாலஜி, உண்மையிலே டோரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த தெளிவாக பார்க்கலாம். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட் டோரண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த டோரண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து கையை தூக்கி ஆமா சாமி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, மறக்காம லைக் பண்ணுறீங்க. கீழே வந்து உத்தமம் அடிக்கக்கூடாது. என்னங்கய்யா ஓராட்ட சாமி வெளில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ஆரிஜின் ஆஃப் டோரண்ட். டோரண்டின் உதயம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பிரேம் கோஹன் அப்படின்ற ப்ரோக்ராமர் கிட்ட தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பிரேம் போறது அக்டோபர் 2, 1925. இவர் ஒன்றும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வந்தர்லாம் கிடையாது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் இவர். அம்மா ஸ்கூல் டீச்சர், அப்பா ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இந்த ஒரு காலத்தினாலேயே சிறு வயதிலேயே ப்ரோக்ராம் லாங்குவேஜை செய்ய கற்றுக்கிறாரு. இந்த ஒரு ஆர்வம் தான் கம்ப்யூட்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற ஆர்வத்தை அவரை தூண்ட ஆரம்பிச்சுது. இதனால அவர் கம்ப்யூட்டர் துறையில ஏதாவது சாதிக்கிறோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட எக்ஸாம்ஸை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஏகப்பட்ட போட்டியில போய் தானே கலந்துக்கிறாரு. இதன் பிறகு இவர் தன்னோட ஹைஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோல ஜாயின் பண்றாரு. ஆனா அந்த டைம்ல அவருக்கு இவர் எழுத எக்ஸாம் மூலியமாகவும் இவர் அட்டன் பண்ண ஏகப்பட்ட போட்டியாலையும் இவருக்கு ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர்ஸ் வந்துருந்தது. இந்த ஒரு காலத்தினால ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர்ஸ் வந்ததுனால படிப்பாவே பாதையில விட்டுட்டு டேரக்டா அவர் வேலை செய்ய கிளம்பிடுறாரு. இவர் எந்த ஒரு கம்பெனிலுமே வந்து பல வருஷம் வேலை செஞ்சது இல்ல. ஒரு மாசம் ஒர்க் பண்ணுவாரு, இன்னொரு மாசம் வேற கம்பெனில ஒர்க் பண்ணுவாரு. வெல் டன் மை பாய், நான் என் வேலையை ரிசைன் பண்றேன் சார். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள்ல இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இவர் கடைசியா வேலை விட்ட கம்பெனி எது அப்படின்னா மோஜோ நேஷன். இந்த கம்பெனிக்குள்ள தான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று போயிருந்தது. அதுதான் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஒருவேளை ஹேக்கர் ரொம்பவே காம்படிஷனான ஃபைலை திருடவோ அழிக்க நினைச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்காம எப்படி இன்கட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்ட் தான் அந்த டைம் போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஃபைல் 4 பிரிஞ்சு 4 கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஹேக்கர் ஒரு ஃபைல் திருடினாலும் அவருக்கு அது யூஸ் இல்லை. இன்கிரிப்டா இருக்கிற அந்த ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணா மட்டும்தான், அது 4 ஃபைல் ஒன்னா சேர்த்தா மட்டும்தான் அந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராஜெக்ட் அந்த டைம் மோஜோ நேஷன்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துல இருந்தா இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியா தான் டோரண்ட். இந்த ஒரு ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு மோஜோ நேஷன் அவர் பேப்பர் போட்டு கிளம்பி வந்துடுறாரு. அங்கிருந்து வெளியே வந்த அவர் தன்னோட கனவு ப்ராஜெக்டான பிட் டோரண்ட் அவர் உருவாக்கிடுறாரு. ஒரு பீட்டா வெர்ஷன் சாஃப்ட்வேரை உருவாக்கியாச்சு. ஆனா இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, இது எப்படி வெளியே காட்டுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரோட ரூம்மேட் சொன்ன ஐடியா மூலியமா கோட்கான் டெக் கான்ஃபரன்ஸ்ல தன்னோட ப்ராடக்டை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அங்கிருந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம்ன்றது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஃபைல் ஷேர் பண்றதுன்றது அந்த டைம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இதுக்கு முன்னாடி வெறும் டைரக்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும்போது இவரோட டோரண்டிங்ன்ற விஷயம் பேர் டு பேர் அப்படின்றதுனால பல பேரோட கவனத்தை இது ஈர்க்க ஆரம்பிச்சுது. அங்கிருந்த பல பேர் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டும் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ஒண்ணுமே மட்டும் இவங்களுக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கல. இதனால இதுக்குள்ள பலான படங்களை வந்து ஷேர் பண்ணி பார்க்கலாம், அது இது ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நல்ல ஐடியாவா இருந்துச்சு. அங்கிருந்த எல்லாருக்குமே வந்து பச்சை கொடி தூக்குற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம பிரேமுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அதன் மூலமா எங்க கம்பெனி கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்ட்டும் அவர் யோசிச்சிருந்தார். இதனால அவர் அதை பண்ணாம விட்டார். இதன் பிறகு பிட் டோரண்ட் மூலியமா எப்படி கம்பெனிக்கு வருமானத்தை ஏற்றலாம் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் முதல்ல வந்து பேனர் ஆட். ஆக்சுவலி நீங்கள் வந்து பிட் டோரண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் பக்கமும் மேலேயும் வந்து ஆட் வரும், ஓகேவா? அது பேனர் ஆட். அதெல்லாமே இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தான். இதன் பிறகு தான் டோரண்ட்ற விஷயம் பயங்கர பூம் ஆகுது. பாப் கல்ச்சரில் மிக முக்கியமான ஒன்றா டோரண்ட் அப்படின்ற ஒன்று இடம் பிடிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஃபைலை நீங்கள் ஒரு சர்வர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த சர்வர்லேருந்து இங்கே வரும்பொழுது டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கணும், அதில் சர்வருக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கணும். அப்போ தான் அந்த டவுன்லோட் சரியான முழுமை அடையும். ஒருவேளை டவுன்லோட் பண்ண கட் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் போனது தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம். ஸோ சில மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும், இந்த 99ல் வந்த உடனே டக்குனு வந்து எரர் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு அப்படி ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் அப்போ இருந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த ப்ரௌசரோட மிக
மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்போது டோரண்ட் இந்த விஷயத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தினது. சொன்னா அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்னா டவுன்லோட் ஆகாம 4 பிரிஞ்சு டவுன்லோட் ஆக்க முடியும். உதாரணம் சொன்னா அப்படின்னா ஏ அப்படின்ற ஒருத்தர் இந்த உருடிச்சு டவுன்லோட் பண்ண ஆசைப்படுறாரு. இப்போ சர்வர்ல இருந்து ஏக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், ஒரே சீரியல் கிட்ட இருந்து டவுன்லோட் ஆகுது கஷ்டமாகும். இப்போ ஏ கிட்ட இந்த உருட்டு படம் இருக்கு, இப்போ இவரே ஒரு சீடரா மாறிடுவார். இப்போ பி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா 2 சீடரா மாறிடுவாங்க. ஏ கிட்ட இருந்தோம் சர்வர் கிட்ட இருந்தோம் ரெண்டா பிரிஞ்சு 512 அப்படின்ட்டு ரெண்டா ஸ்பிட் ஆகி பிக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிக்கு இது ஸ்பீடா இருக்கும். இப்போ பிக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா பியும் ஒரு சீடரா மாறிடுவார். இப்போ சி அப்படி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா இந்த ஃபைலை வச்சிருக்கிற மற்ற 3 பேருமே சீடர்ஸா மாறிடுவாங்க. இப்போ அந்த ஃபைல் 3ஆ பிரிஞ்சு சி கிடைக்கும். இப்போ சியும் சீடரா மாட்டாரு அப்படின்னா இப்போ டின்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா மொத்தம் 4 பேர்கிட்ட இருந்து அந்த ஃபைல் பிரிஞ்சு டிக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ஸ்பீடாகவும் கிடைக்கும். இன்னொரு காரணத்தினால டவுன்லோட் எங்கேயுமே ஃபைல் ஆகாது. உங்க இன்டர்நெட் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபைல் ஷேரிங் தான் நம்ம பேம் கொலகன் கண்டுபிடிச்சிருந்தாரு. இதுதான் டோரண்டோட பிரின்சிபல். இப்படிதான் டோரண்ட் ஒர்க் ஆகுது. இந்த ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட பெரிய பெரிய ஃபைல்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது. ஆரிஜின் ஆஃப் பைரசி, பைரசியால் பாதிக்கப்பட்ட டோரண்ட். பிரேம்ஹான் இது உருவாக்குறதுக்கு மெயின் நோக்கமே ஃபைல் ஷேரிங்காக மட்டும்தான். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள பைரசின்ற விஷயம் தலையெடுக்க ஆரம்பிக்குது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த டைம் அது 2002 அந்த டைம் இன்டர்நெட் ஸ்பீடாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுற டவுன்லோடர்ஸும் பெருசாக பவர்ஃபுல்லாகவும் இல்லை. ஒரு டவுன்லோட் பண்ணும்போது பாதை கட் ஆகிட்டா போனது தான். இந்த மாதிரி நேரத்தில் பெரிய பெரிய ஃபைலை ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பேர் இந்த டோரண்டிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டோரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு படத்தையோ ஒரு மூவியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் கிட்ட ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கிளிக் பண்ணலாம் அப்படின்னா வைரஸ் வந்து கம்ப்யூட்டரை க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் அந்த டோரண்ட் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் டோரண்ட் ஃபைலை லோட் பண்ணி விட்டு சில பேர் அப்படியே கம்முன்னு படுத்துருவாங்க. காலையிலேருந்து பார்க்கும்போது டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ பணம் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரே ராத்திரியில் டக்குன்னு கிடைக்குதுன்னும் போது பல பேர் வந்து ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேரெக்டாக டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஃபைல் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் பேர் டு பேர் கான்செப்ட்ல அது முடியாது, செய்ய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால பைரசி ரொம்ப தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சுது. இந்த ஒரு காரணத்தினால தான் இதன் மூலியமா பைரட் மூவி, பைரட் சாஃப்ட்வேர், பைரட் கேம்ஸ், பைரட் மியூசிக் அப்படின்ட்டு எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சுது. மக்களுக்கு ஒரு சில கிடைக்குது. இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கு. ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இதனால ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. ஏகப்பட்ட பேர் இந்த விஷயம் தடை பண்ணோம் அப்படின்ட்டு கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கம்பெனிகள் பிட்டோரண்ட் மேல கேஸ் போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பிரேம்ஹானோட சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிட்டோரண்ட் அப்படின்றது ஒரு ஃபைல் ஷேரிங் சாஃப்ட்வேர் தான். ஆனா இதுல பைரசி யூஸ் பண்றது நாங்க இல்ல, இதை யூஸ் பண்றவங்க தான் பைரசி யூஸ் பண்றாங்களே தவிர இது எங்க மேல தப்பு இல்லை அப்படின்ட்டு இவங்க ஒரு வாதத்தை விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே கம்பெனிகள் இவங்க பக்கம் சாய முடியாதுன்றதுனால இந்த மாதிரி டோரண்ட்டை யாரை கிரியேட் பண்றாங்களோ அவங்கள தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. அதுல மாட்டிக்கிட்டு கம்மியான கம்பெனி தான் பைரட் பே. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அங்க போலீஸால அரெஸ்ட் செய்யப்பட்டு இருந்தாங்க. சொன்னா அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து தமிழ் இந்த சைட்டை பத்தி தெரிஞ்சிருக்கோம். இவங்க யூஸ் பண்ணதும் இதே டோரண்டிங் மெத்தட் தான். இப்ப சைட்டை மூட்டாங்கன்னு நினைக்கிறேன். சைட் வேற பேர் வந்துட்டாங்களா? ஐயோ நான் சொல்லப்பா ஜீவா பிடிக்கும். ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இது மட்டும் இல்லாமல் மக்கள் கிட்ட இருந்து ஒரு பொதுவான கருத்து என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா மக்கள் ஏன் பைரசி நோக்கி போறாங்க அப்படின்னா மக்கள் லீகலா பார்க்கறதுக்கான சரியான வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல, சரியான பிளாட்ஃபார்ம் இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் பைரசில படம் பார்க்கறது நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டீம், எபிக் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேம் பைரசி அப்படின்றதும் கொஞ்சம் கம்மியாச்சு. இது மட்டும் இல்லாம டெனோவோ மாதிரியான கேமை ப்ரொடக்ட் பண்ற கம்பெனி இருக்கிறதுனால கேம் பைரசியும் வந்து கம்மியாயிட்டே வருது. உண்மையான நம்ம ஊர்லயே வந்து ஒரு காலத்துல இந்த அட்டகாசம் அதிகமா இருந்துச்சு. இப்போ அது கம்மியானதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பாஸ் டெலகிராம் வந்துச்சு. கம்பெனியா அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் வந்து டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஊருக்கு வந்து புழக்கத்தில் வந்துச்சு அப்படின்றதுனாலையும் இப்போ வந்து இது வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்றதுனாலையும் மக்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்கறதுக்கு பதிலாக ஈஸியாக கிளிக் பண்ணே வந்துடுது அப்படின்ட்டு மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் ஜனனாக இருக்க ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் அதுக்கான சில வாய்ப்பு கிடைக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போய் சேர இருக்கு. இதே சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவளை திருத்த முடியாது.
டொரண்டோ யூஸ் பண்ண பல பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிரைம் ஹோகன் கைது செய்யப்படல. அவர் மேல பல கேஸ்கள் போடப்பட்டிருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சமா அவர் வெளிவர ஆரம்பிச்சிருந்தாரு. இன்னைக்கு அமெரிக்காவில் ஏதோ ஒரு இடத்துல தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் கம்பெனில இருந்து கிரிப்டோ கரன்சி மாதிரியான புது புது விஷயங்களை இவர் தொடங்க போறாரு அப்படின்ற விஷயங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்தது. ஸோ டொரண்டோ கண்டுபிடிச்ச பிரைம் ஹோகன் வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காரு. ஸோ டொரண்டோ வந்து வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். ஆனால் அதை யூஸ் பண்ணி பல பேர் இல்லீகலாக பைரசி பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. எந்த டெக்னாலஜியுமே முதல்ல வரும்போது அது நல்லதாக தான் இருக்கும். பட் அது நல்ல விஷயம் மாறுறதும் கெட்ட விஷயம் மாறுறதும் அது யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதுக்கு இந்த டொரண்டோ கதையே மிக முக்கியமான உதாரணம். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து டொரண்டோ என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி எந்த கம்பெனியை பற்றி எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நல்ல டாபிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டெக் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கேட்க வீடியோ போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் அழுத்துங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.